எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். பகவத்கீதை டெய்லி பார்த்துட்டு வரோம். ஒரு நாள் மிஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே நல்ல தரிசனம் நேற்றுக்கு. அங்கே சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி பார்ப்போம். 13வது அத்தியாயம், சேத்திரஜ்ஞ விபாக யோகம். ஸ்ரீ பகவான் சொல்கிறார், குந்தி மகனே, இந்த சரீரத்தை ஞானிகள் சேத்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த சரீரத்தை சேத்திரம் என்று எவன் அறிகிறானோ அவனை சேத்திரஜ்ஞன் என்று சேத்திரஜ்ஞர்களை நன்கறிந்த பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பரதபுத்திரனே, சேத்திரங்கள் எல்லாவற்றிலும் உள்ள சேத்திரஜ்ஞன் நானே என்றறிவாயாக. சேத்திரஜ்ஞன் என்பவைகளை பற்றிய அறிவே ஞானம் என்பது என் அபிப்பிராயம். அத்தகைய சேத்திரம் என்பது எது? அது எப்படிப்பட்டது? எத்தகைய மாறுதலை அடையக்கூடியது? எங்கிருந்து தோன்றியது? அந்த சேத்திரஜ்ஞன் யார்? அவன் மகிமை என்ன? இவைகளெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன் கேள். ரிஷிகளால் சேத்திரஜ்ஞர்களின் தத்துவமானது பலவிதமாக கூறப்பட்டுள்ளது. பலவிதமான வேத பாகங்களால் தனித்தனியாக சொல்லப்பட்டுள்ளது. யுக்திகளுடன் கூடியவனாகி நிச்சயமான ஞானத்தை தரக்கூடிய பிரம்ம சூத்திரங்களாலும் நன்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஏகக்ஷேத்திரம் சமாசேன சவிகார முதேகிருதம். 5 பெரும் பூதங்கள், நான் என்ற அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியங்கள், இவை 10. மற்றொரு இந்திரியமான மனம், 5 இந்திரியங்கள், 5 விஷயங்கள், விருப்பு, வெறுப்பு, சுகம், துக்கம், தேகம், இந்திரியங்களின் கூட்டம், உணர்வு, தைரியம், இவைகளெல்லாம் விகாரங்களுடன் கூடிய சேத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மமில்லாமை, பகட்டில்லாமை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குருவுக்கு சேவை செய்தல், சுத்தி, அசையா நிலை, இந்திரியங்களுக்குரிய விஷயங்களில் பற்றில்லாமை, அகங்காரம் இல்லாமை, பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி, துக்கம், இவைகளின் தீமைகளை காணுதல். பற்றில்லாமை, மகன், மனைவி, வீடு முதலியவற்றில் ஒட்டுதல் இல்லாமை, தனக்கு விருப்பமானவை விருப்பமில்லாதவை அவை வந்தபோது மனம் ஒரே நிலையில் இருத்தல், மற்றொன்றில் செல்லாமல் என்னிடமே செலுத்திய மனதில் வைக்கப்படும் பக்தி, தனிமையில் இருத்தல், ஜனக்கூட்டத்தில் வெறுப்பு, ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றிருத்தல், தத்துவ ஞானத்தின் உபயோகத்தை பற்றிய சிந்தனை என்ற இவை எல்லாம் ஞானம் என்று சொல்லப்படுகின்றன. இவற்றுக்கு மாறுபட்டவையெல்லாம் அஞ்ஞானம் என்று அறிய வேண்டும். அறிய வேண்டியது என்பது ஒன்று உண்டு. அதை பற்றி உனக்கு சொல்கிறேன். அதை அறிஞ்சவன் அமிர்தத்தை பருகுவான். ஆதியற்ற பரம்பொருளை இது உள்ள பொருள் என்றோ இல்லாத பொருள் என்றோ கூற முடியாது. அந்த பிரம்மம் எல்லா இடத்திலும் கைகளும் கால்களும் கண்களும் தலைகளும் முகங்களும் காதுகளும் பரவ பெற்றிருக்கும். உலகில் எல்லாவற்றிலும் பரவி நிற்பது அதுவே. இந்திரியங்கள் எல்லாம் இந்திரியங்களின் தொழில்களை விளக்கக்கூடியது. எதையும் சார்ந்து நிற்காமல் எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. குணங்கள் இல்லாமலே குணங்களை அனுபவிப்பது. அது பூதங்களுக்கு உள்ளும் புறமும் உள்ளது. ஸ்தாவரமாகவும் ஜங்கமமாகவும் இருக்கிறது. அது சூக்ஷ்மமாக இருப்பதால் அறிய முடியாதது. அது வெகு தூரத்திலும் இருக்கிறது, அருகிலும் இருக்கிறது. அறிய வேண்டியதான அந்த பிரம்மம் பூதங்களில் பிரிவுபடாமல் இருக்கிறது. பிரிவுபட்ட போலும் இருக்கிறது. அந்த பூதங்களை தாங்குகிறது, பூதங்களை விழுங்குகிறது, பூதங்களை மறுபடியும் தோற்றுவிக்கிறது. ஒளி வீசும் பொருள்கள் எல்லாம் ஒளி இதுவே. அது இருளை கடந்ததென்று சொல்லப்படுகிறது. அதுவே அறிவு. அறியத்தக்கதும் அதுவே. ஞானத்தால் அடைவதும் அதுவே. எல்லோருடைய இதயத்திலும் விசேஷமாக இருக்கிறது. இவ்விதமாக அறிவு, அறியத்தக்கது என்பவைகளை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய பக்தன் இதை நன்கறிந்து என் நிலைக்கு தகுதி உள்ளவனாகிறான். பிரகிருதி, புருஷன், இவை இரண்டுமே அனாதி என்று அறிவாயாக. விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை என்று அறிய வேண்டும். சரீரமாகிய காரியத்தையும் இந்திரியங்களாகிய சாதனங்களையும் செயல்பட செய்வதில் பிரகிருத்தியே காரணமாகும். சுகதுக்கங்களை அனுபவிக்கும் விஷயத்தில் புருஷனே காரணமாவான் என்று சொல்லப்படுகிறது. புருஷன் பிரகிருத்தியில் நின்று பிரகிருத்தியால் உண்டாகும் குணங்களை அனுபவிக்கிறான். இவன் நல்ல ஜென்மமோ கெட்ட ஜென்மமோ எடுப்பதற்கு குணங்களில் பற்று வைப்பதே காரணமாகும். இந்த தேகத்தில் உள்ள உயர்ந்த புருஷனை அருகிலிருந்து பார்ப்பவன், சம்மதி அளிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், ஆள்பவன் பரமாத்மா என்று பலவிதமாக சொல்கிறார்கள். எவன் ஒருவன் புருஷனையும் பிரகிருதியையும் குணங்களையும் நன்றாக தெரிந்து கொள்கிறானோ அவன் என் நிலையில் இருந்தாலும் மறுபடியும் பிறப்பதில்லை. சிலர் தியானத்தால் திருந்திய அந்த காரணத்தால் உள்ளத்தால் ஆத்மாவை பார்க்கிறார்கள். சிலர்
சாங்கிய யோகத்தாலும் மற்றும் சிலர் கர்மயோகத்தாலும் ஆத்மாவை பார்க்கிறார்கள். மற்றும் சிலர் இப்படி செய்ய தெரியாமல் பிறரிடமிருந்து கேட்டு அதன்படி உபாசனை செய்கிறார்கள். அப்படி கேட்பதையே உயர்ந்ததாக கொண்டவர்களும் ஜனன மரணம் ஆகிய சம்சாரத்தை தாண்டுகிறார்கள். பரதசிரேஷ்டனே, ஸ்தாவரம் ஜங்கமம் என்ற வகையில் எந்த ஓர் உயிர் உண்டானாலும் அது சேத்திரம், சேத்திரஜன் இவை இரண்டிலும் சேர்க்கையிலேயே உண்டாகின்றதென்று அறிவாயாக. எல்லா பூதங்களிலும் மையமாக நிற்பவனும் அழியும் பொருட்களிலும் அழியாமல் இருப்பவனும் பரமேஸ்வரனை காண்பவனே உள்ளதை உள்ளபடி அறிந்தவனாவான். எல்லா பூதங்களிலும் சமமாக ஈஸ்வரன் அமர்ந்திருப்பதைக் கண்டவன் தன்னாலேயே தன்னை ஹிம்சை செய்யாமல் அதனால் உயர்ந்த கதியை அடைவான். எவனொருவன் எல்லா கர்மங்களையும் செய்வது பிரகிருத்தியே என்றும் ஆத்மாவென்பது கர்த்தா அல்ல என்றும் காண்கிறானோ அவனே அறிவாளி. வெவ்வேறாக உள்ள பூதங்களெல்லாம் ஒரு வஸ்துவில் அடங்கியிருப்பதாகவும் அதிலிருந்து விரிவடைவதாகவும் எப்பொழுது காண்கிறானோ அப்பொழுது பிரம்ம நிலையை அடைகிறான். இந்த பரமாத்மா அனாதியாகவும் குணங்களற்றவனாகவும் இருப்பதால் அழிவில்லாதது. இது சரீரத்திலிருந்தும் எதையும் செய்வதுமில்லை, எதிலும் பற்றுக்கொள்வதுமில்லை. எங்கும் பரந்துள்ள ஆகாயமானது நுண்மையான பொருளாக இருப்பதனால் எப்படி ஒட்டுவதில்லையோ அதே போன்று ஆத்மா எல்லா தேகங்களிலும் இருந்தாலும் ஒட்டுவதில்லை. ஒரே சூரியன் இந்த உலகம் அனைத்தையும் எவ்வாறு ஒளிபரச் செய்கிறானோ அவ்வாறே சேத்திரஜனான ஆத்மா தேகத்தை ஒளிபரச் செய்கிறது. இவ்வாறு சேத்திரத்திற்கும் சேத்திரஜனுக்கும் உள்ள வேறுபாட்டையும் பூதங்கள் பிரகிருத்தியினின்றும் விடுபடுவதையும் ஞானக்கண்ணால் அறிந்தவர்கள் பரபிரம்மத்தை அடைகிறார்கள். இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சேத்திர சேத்திரஜ்ஞ விபாக யோகோ நாம த்ரயோதசோऽध्यायः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.